Hi friends, welcome back to Happy Home. இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்க்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்பவே குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தோல் நீக்கிட்டு வேக வைக்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி ஒரு தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் அப்போ நல்லா வரல. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதை வந்து நம்ம ஒரு ஃபோர்க் எடுத்து குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்க் வந்து நல்லா உள்ளே போகணும். ஆனால் வந்து உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மசிஞ்சிடக்கூடாது, ரொம்ப வெந்துடக்கூடாது. இந்த மாதிரி காய் சீவரத்தை எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன பல்லில் துருவி எடுத்துக்கலாம். நம்ம இதை மசிச்சு கூட எடுத்துக்கலாம், ஆனால் அதை ஒன்றா ரெண்டாக மசிச்சிருவோம். அதனால் வந்து ஈவனாக வராது. அதனால் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி தனித்தனியாக உருளைக்கிழங்கு வந்து தனித்தனியாக உதிர்ந்து வர்ற அளவுக்கு இருக்கணும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட என்னென்ன சேர்க்கணுன்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் இதில் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இதில் வந்து நல்லா உருளைக்கிழங்கு ஆற வைக்காமல் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே அதை திருவிட்டேன். அதனால் ரொம்ப கொலன்னு போயிடுச்சு. அதே மாதிரி எதுலேயுமே தண்ணி வந்து ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா வரும். அந்த 2 மிஸ்டேக்கும் பண்ணதுனால ஃபஸ்ட் டைம் வந்து சொதப்பிருச்சு. இந்த டைம் வந்து நல்லாவே வந்துருந்துச்சு. இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் மாதிரி இந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து இதை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியான சூட்டில் இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வந்து இதை பொரித்து எடுக்கணும். உள்ளே வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். வெளியில் இந்த மாதிரி கிறிஸ்பியானோனையும் எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுட்டோம் அப்படின்னாலும் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துகிட்டு திரும்ப அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இதை வந்து நான் கட்லெட் மாதிரியும் அந்த ஷேப்புக்கும் வந்து போட்டிருந்தேன். அதை விட இந்த ஃபிங்கர்ஸ் மாதிரி போட்டது தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காமல் சீக்கிரம் ரெடி பண்ணி சாப்பிட்ணுன்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து நல்லா ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி ரெசிபீஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.